My morning routine as a HR in TVS Motor Company Hosur. ஸோ காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பல் விளக்குறது ரொம்ப முக்கியம் காலையில். ஸோ பேஸ்ட் ப்ரஷ் ரெடி. அடுத்தது நம்ம எடுத்து நீட்டாக எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம ப்ரோட்டீனுக்காக 2 கோழி முட்டை எடுத்துகிட்டு போவோம். ஸோ நான் காலையில் 2 முட்டை, ஈவினிங் 2 முட்டை சாப்பிடுவேன். ஸோ அது ரொம்ப நல்லது, நீங்களும் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி தண்ணியெல்லாம் எடுத்து நீட்டாக வச்சுட்டேன். 2 கோழி முட்டையை உள்ளே போட்டு நம்ம ஆன் பண்ணோம்னா முடிஞ்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். அடுத்து நம்ம ஹூடியன் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஜாக்கிங் இப்போ போகிறோம். ஷூவை மாட்டிக்கிட்டு கீழே போனோம்னா நம்ம ஒரு சிங்கக்குட்டி இப்போ ஓடி வருவாப்பில், அதான் வந்துட்டாப்புல. நம்ம கூட வர்ற ஒரு ஜாக்கிங் பார்ட்னர் வந்து இந்த சிங்கக்குட்டி தான். ஒரு 3 கிலோமீட்டர் ஓடுவோம். நம்ம சிங்கக்குட்டி நம்மளை விட ஃபாஸ்ட்டாக ஓடுவாப்பில். ஸோ அவருக்கு ஈடு கொடுத்து நம்ம ஓடுவோம். அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டு அப்படியே வரும்போது ஒரு வாக்கிங் வருவோம். வர்ற வழியில் நமக்கு ஒரு நண்பர் கிடைச்சார், நத்தை. அப்படியே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வியூ சூப்பராக இருக்கும், ஒரு குளம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான பிளேஸ். ஒரு 2 மினிட்ஸ் வந்தோம்னா நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம வாக்கிங் நம்ம வீட்டை நோக்கி போவோம். வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம பால்காரனை நமக்காக பால் எடுத்து வச்சுருப்பாப்புல. இதுவும் நம்ம காலையில் பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது நம்ம பால்கனி வியூ சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறக்கு. அப்படியே உள்ளே போனோம்னா நம்ம ப்ரோட்டீன் பவுடர், நேச்சுரல் ப்ரோட்டீன் பவுடர், ஒரு 15 வகையான மில்லட்ஸை நான் அப்படியே எடுத்து காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் எடுத்து காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் நான் காலைல ஆட் பண்ணிப்பேன். இது ஜஸ்ட்டு அப்படியே உள்ளே போட்டு தண்ணியில் ஊற்றி அப்படியே கலக்கிட்டே இருந்தோம்னா போதும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போதும், எடுத்து வச்சுருவோம். அடுத்து நம்ம பால் எடுத்து தனியாக காய்ச்சிடுவோம். பால் கூட கொஞ்சம் நான் ஓட்ஸ் காலையில் ஆட் பண்ணிப்பேன். இது என்னோடய ரொட்டீனில் தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஓட்ஸ் நம்ம போட்டு லைட்டாக பாலை கொதிக்க வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு கலக்கி எடுத்துட்டோம்னா முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம குளியல் போகிறோம். குளியல் நம்ம காலைல எப்போவுமே பச்சை தண்ணி தான் குளிப்போம். ஸோ நமக்கு சோப்பெல்லாம் யூஸ் பண்ண பிடிக்காது. குழந்தைங்க யூஸ் பண்ணுற அந்த தோலைப்பொடி அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ குளித்து முடிச்சாச்சு. அப்படியே வெளியே வந்து நல்லா நீட்டாக தொடச்சிட்டு அப்படியே நம்ம மசில்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா நம்ம ட்ரெஸ்ஸை மாட்டிகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ பேண்ட்டு, சட்டை, ஐடி கார்டு, பைக்கி, வாட்ச், அவ்வளோதான் நமக்கு ஆக்சசரிஸு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து கூழும் பாலும் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா கொஞ்சம் சூடெல்லாம் சீக்கிரம் குறைஞ்சிரும். சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம ஆஃபீஸ் கிளம்பிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஓட்ஸ் வித் மில்க்கு, அப்புறம் நம்மளோட நேச்சுரல் வே ப்ரோட்டீன், அது கூட நம்ம வாழைப்பழ எண்ணெய், செவ்வாழை எண்ணெய் ஒன்று ஆட் பண்ணிப்போம். 2 வேக வச்ச முட்டையை எடுத்து வச்சுப்போம். இது 2ஐயும் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இதான் என்னோடய டிவிஎஸ் ஐடி கார்டு, பேகு, ஹெல்மெட்டு தூக்கிட்டு கிளம்பிடுவோம். ஸோ நாளைக்கு காலையில் நமக்கு பால் வேணும். ஸோ பால்காரனுக்கு அப்படியே டப்பா வச்சுட்டு போனோம்னா அவர் ஊற்றி வச்சுருவாப்பில். ஸோ நம்ம பல்சர் 150 பைக். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புனோம்னா இங்கேருந்து கம்பெனி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா 2 கிலோமீட்டர் தான். ஸோ பார்க்கிங் வந்தாச்சு. நம்ம எப்போவுமே பெட்ரோல் இதை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படியே ஹாஸ்டலில் நீட்டாக பண்ணிட்டு நம்ம இப்போ கம்பெனிக்குள்ளே போகிறோம். ஸோ இதுதான் டிவிஎஸ் மோட்டர் கம்பெனி ஒசூரில் இருக்க அவுட் சைட் வியூ. ஸோ உள்ளே போனோன்னா நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது, இங்கே ஸ்ட்ரிக்டாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னா அப்படியே கண்ணாடியை பார்த்து நீட்டாக இது பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ காலையில் என்னோடய ரொட்டீன் இது தான். வந்தோன்னே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த வியூ சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறக்கு. ஜன்னலை திறந்தோம்னா காற்று வரும், ஏசி சூப்பராக உள்ள வரும். ஸோ இப்போ நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் காலைல ஹெல்த்தியான ஃபுட்டில் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் போது ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் மக்களே, பாய்.